டேய் மச்சான், இங்கே பாருடா. எவனோ என்னமோ எழுதியிருக்கான். பார்த்தா கதை மாதிரி தெரியுது. வா படிக்கலாம். பெயர் தெரியாத நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்து மேலே அக்கறை இருந்தால் ஒரு 5 நிமிஷம் என் கதையை கொஞ்சம் படிங்க. என் வாழ்க்கை, நான் வாழ்ந்த அந்த சின்ன வாழ்க்கை கொஞ்சம் அழகும் துயரமும் கலந்தது தான். வலினா என்னன்னு நான் உணராத நாட்கள், அதை தான் நான் இங்கே கொட்டியிருக்கேன். என் குடும்பம் ரொம்ப சின்னது. என் மனைவி தாரு, எங்களோட பொண்ணு அர்ச்சனா, என் பேர் விஜய். சொல்கிறா வந்துட்டியா? பாரு. சரி, நான் கிளம்பிட்டேன். இப்போ தான் குளிச்சேன். குளிச்சு முடிச்சோட கிளம்பி வந்துடுறேன். வந்தப்போ நான் அங்கே மீட் பண்ணிக்கிறேன். சரியா? எத்தனை தடவை சொல்றது, மொபைலை சார்ஜ்ல வச்சுக்கிட்டே பேசாத. சும்மா இரு. நம்ம பண்றதெல்லாம் பார்த்து தானே அர்ச்சனாவும் கத்துக்குவா. கூட பொறுப்பே இல்ல. இதுல நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. என்னதான் பண்றதோ தெரியல. போ விஜய், குளிச்சு முடிச்சுட்டு ஹீட்டர் கூட ஆஃப் பண்ண மாட்டேன். ஓ சாரி டியர், மறந்துட்டேன். அதை ஆஃப் பண்ணிடுறேன் ப்ளீஸ். வெளியே பாரு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மின்னல் அடிக்குது, இடி வேற இடிச்சிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு மேட்ச் பார்த்துட்டு இருக்க. டிவியை ஒழுங்கு ஆஃப் பண்ணு. உனக்கு தண்ணி வேணுமா? புரியுது, பாட்டில் க்ரஷ் பண்ணி போட சொல்லுவேன். இல்லைனா ரீயூஸ் பண்ணிடுவாங்க யாராவது. நீ வேணா அண்ணி நம்பி இருந்திருப்போ. ஆனால் நான் அப்படி இல்லை. நாங்கள் அர்ச்சனாவோட வாழ்ந்த அந்த இனிமையான நாட்கள். வானம் என் வசம், இந்த பூமி என் வசம், வாழ்க்கை என் வசம், நீ இருந்தால் அருகிலே. காற்றும் என் வசம், மழை மழை சாரல் என் வசம், யாவும் என் வசம், நீ இருந்தால் அருகிலே, நீ இருந்தால் அருகிலே, நீ இருந்தால் அருகிலே. கல்யாணமான ஒரு வருஷத்துல டெய்லி ஒர்க் ப்ரெஷர், வீட்டுக்கு வந்தா சண்டை. இனி இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குமோன்னு நான் பயந்தப்பதான் இவ வந்தா. அர்ச்சனா, என்னோட ஏஞ்சல். நான் பார்த்த அதே குடும்பம் அப்பதான் எனக்கு அழகா தெரிஞ்சது. சைல்டு மேக்ஸ் த டிஃபரன்ஸ் இன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு அப்பதான் புரிஞ்சுது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. இப்போ என் ஏஞ்சல் இல்ல, என் கூட இல்ல. அன்னைக்கு மண்டே மார்னிங். தாரு, ஹலோ தாரு, எங்கே இருக்கிற? ஓ, ஆஃபீஸ் போயிட்டியா? என் ஆஃபீஸ் டைம் ஆச்சு. என் ஷர்ட் அயன் பண்ணியா இல்லையா? சரி, அயன் பாக்ஸ் எங்கே இருக்குது? சரி, ஓகே ஓகே, பாய். ஹாய் செல்லம், எந்திரிச்சிட்டிங்களா? தூக்கம் வரலையா? குட்டி பொண்ணு விளையாடு. இப்போ நானே வருவாங்க, வந்து உன்னை பார்த்துக்கோங்க. சரியா? டாடி ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பாய், டாட்டா, பாய்.
போயிட்டா. என்னோட எல்லா சந்தோஷத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. வழி மட்டுமே வாழ்க்கையா மாறின நாட்கள். விதின்னு சொன்னாங்க எல்லாரும். ஆனா இது கொலை. ஐ எம் அ கில்லர். தாரு எத்தனை தடவை என்கிட்ட சேஃபா இருந்து திட்டியிருப்பா. நான் தான் கேட்கல. நெக்லிஜென்ஸோட கம்ப்ளீட் டெஃபினிஷன் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என் கையால் நான் பண்ண பாவங்கள், எல்லா பாவங்களையும் இப்போ நான் தொடச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை ஒருத்தர் மாறினாலும் என்னோட இந்த கதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பி சேஃப் இன் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ். என் கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான். அந்த மாற்றம் நிகழணும். அந்த விடியல் பிறக்கணும். நாம மாறணும். ப்ளீஸ். அந்த